எப்படியோ கஷ்டப்பட்டு என் பையனை வந்து காருக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு என்னென்னா இதான் ஃபஸ்ட் டைமு நான் இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நான் ஃபோன்பே யூஸ் பண்ணால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா என்னோடது அவங்களோட ஒரே இதில் லிங்க்கில் இருக்கும். ஐயோ ஆன்லைன் வந்தால் வேறு அவள் கண்டுபிடிச்சிருவாளே முடிச்சிருக்கான் அப்படின்னு அதாவது நேரம் ஆக ஆக அந்த ஒரு படபடப்பு வந்துருச்சு. வந்து வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். 12 மணிக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்க நீ கதை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாகு, நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம சேனல் இப்படி தான் ஆரம்பிப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி எங்கேயும் போகலை. இன்றைக்கி என்ன விளாகு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் பார்த்திங்கன்னா அது நாளைக்கு. அதாவது இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10:15 ஆகுது. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது நாளைக்கு என்னுடைய ஒய்ஃபோட பர்த்டே. ஆக்சுவலாக நான் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94னு ஒரு வைல்ட் லைஃப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய ட்ரைபல் வீடியோஸு, அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்டது, அது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு ஃபேமிலி வீடியோ வரப்போகுது. அதாவது இந்த டேட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்ச் 16ஆம் தேதி நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் 2026. என் ஒய்ஃபுக்கு பர்த்டே பார்த்திங்கன்னா மார்ச் 17. இன்றைக்கி இப்போ நைட்டு மார்ச் 16 நைட்டு 10:15 ஆயிடுச்சு. என்னென்னா அவங்களுக்கு அவங்க போலீஸாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு நைட் டியூட்டி போட்டாங்க ஸ்டேஷனில். ஸோ நானுமே மறந்துட்டேன். நான் வெளியில் ஷூட்டுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக ஒரு 8 மணிக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு மிஸ் யூன்ட்டு போயிட்டாங்க. நான் மறந்துட்டேன். பார்த்தா அவங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள். ஸோ ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பிறந்த நாளை மறந்துட்டேன். ஆனால் அவங்களுமே பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என் பையன் தூங்கிட்டு இருக்கான். அதாவது தூங்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், தூங்கிட்டு இருக்கானா. என் பையன் தூங்கிட்டுருக்கேன். என் ஒய்ஃப் இப்போ டியூட்டிக்கு போயிட்டாங்க. நான் எந்த பிளானுமே பண்ணலை. பர்த்டேக்கு எந்த பிளானுமே பண்ணலை. ஸோ போயிட்டு ஏதாவது ஒரு கேக் வாங்கிட்டு ஒரு 12 மணிக்கு போய் அவங்க ஸ்டேஷன் முன்னாடி போய் நின்று ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு வயசான காலத்தில் எங்களால் நடக்க முடியாத ஒரு காலத்தில் என் பையன்லாம் கல்யாணமாகி பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அசைப்போடுறதுக்கு, பேசுகிறதுக்கு சில விஷயங்கள், சில ஞாபகங்கள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வேறு எந்த பர்பஸும் கிடையாது. வாங்க, இந்த வீடியோ எந்த அளவுக்கு எனக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு தெரில. ஏன்னா நம்ம போகிற நேரத்துக்கு அவங்க முழிச்சிருக்கணும். அப்படி இல்லை வேறு ஏதாவது எங்கேயாவது வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனை எதுவும் ஏற்பட்டக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சரி, ஓகே. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பையன் தூங்கிட்டான். தூங்கும்போதே அவனுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், டைம் பாருங்கள், கரெக்டாக 10:15 ஆகுது. நாம் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் கிஃப்ட் ஷாப் எதுவுமே ஓப்பனாக இருக்காது. அதுவும் இல்லாமல் அவங்க சின்ன குழந்தையும் கிடையாது கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு. ஆனால் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுது. சரி, ஓகே. ஏதாவது ஸ்வீட் வாங்குவோம். ஏன்னா பேக்கரியாவது திறந்துருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போயே டைம் 10:15 ஆயிடுச்சு. ஸோ இப்போ என் பையனை கஷ்டப்பட்டு எழுப்பணும். அது என்ன பண்ணலான்னா, இப்போ காரில் எப்படியாவது தூங்க வச்சுட்டு அவனை போய் தூங்கிட்டே இருந்தானா ஒரு 12 மணி வரைக்கும் நாங்கள் அப்படியே வெளியில் சுற்றிட்டு சர்ப்ரைஸாக அவங்க மம்மிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல போகிறோம். இது ஒரு புது என்ன சொல்கிறதுனா ஒரு புது ஃபீலிங்ஸாக இருக்குது. சரி, பார்ப்போம் எப்படி இது எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். எப்படியோ கஷ்டப்பட்டு என் பையனை காருக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. காரில் தான் தூங்கிட்டுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. கரெக்டாக இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது. ஓகே. என் ஒய்ஃபு பெருசாக அந்த சர்ப்ரைஸ்லாம் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும். நம்ம அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட பிறந்தநாள் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான நாள் தான். சரி, வாங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு பேக்கரிக்கு போவோம். பேக்கரிக்கு போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு அவளுக்கு பிடிச்சது ஏதாவது சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு ஏதாவது கிஃப்ட் ஷாப் இருந்துச்சுன்னா பார்ப்போம். இல்லைனா வேறு ஏதாவது யூனிக்காக ஏதாவது வாங்க முடியுதான்னு பார்ப்போம். எல்லா ஊர்லேயுமே பேக்கரியெலாம் ஒரு டைமிங்க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பேக்கரி ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த டயத்துலலாம் போய் மேக்ஸிமம் யாருக்கும் எதுவும் வாங்கினது கிடையாது.
அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதான் ஃபஸ்ட் டைமு நான் இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து திடீர்னு தான் யோசித்தேன். நேரம் அவங்க மேடம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, சரி பிறந்தநாளுக்கு வாழ்த்து கூட சொல்லாமல் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகுறாங்கன்னு தெரில. பொண்ணுங்க பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க பசங்கக்கிட்ட. அதாவது நம்ம பசங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ அதே மாதிரியே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. என் ஒய்ஃபுமே வந்து ரொம்ப பொசசிவ். எப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து நான் பசங்க கூட போனால் ரொம்ப ஒரு ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரி எப்போ வருவீங்க என்ன ஏதுன்னு கேட்டு லைட்டாக இந்த மூஞ்சி மோரையும் தூக்குவாங்களே, அந்த டீம் தான் என்னோடய மனைவியும். அதுக்கு எதுக்காகனா அவங்களுக்கு என் கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட சேஃப்டி. ஏன்னா இவங்க போயிட்டு ஒரு சின்ன பயம்தான், அதுக்கும் காரணம் வந்து ஒரு லவ் தான். என்ன பயம்னா, சரி பசங்க ஏதாவது பண்ணி ஏதாவது சரக்கு போட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணி ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு எப்போவுமே அவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயந்தான். அதே மாதிரியே பசங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும். நானுமே வந்து நிறைய தடவை புரிஞ்சுக்காமல் அவகிட்ட சண்டைலாம் போட்டிருக்கேன். என்ன சண்டை போடுவேன்னா, இப்போ தான் வெளியே வந்தேன், இவ்வளோ நேரம் அங்கே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவேன். அப்போதைக்கு அவள் ஹேர்ட் ஆகிருப்பா. நான் அதை பற்றி அப்போதைக்கு யோசிக்காமல் அப்புறம் வீட்டில் வந்து பார்த்தோன்னே ரிசல்ட் தெரிஞ்சிடும். என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, மூஞ்ச தூக்கி வச்சுருப்பாங்க மேடம், இந்த மாதிரி பேசிட்டீங்க அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், அங்கே எதுவும் இல்லை ஒன்றும் அப்படி இல்லைன்ட்டு. அவங்க கூட 24 மணி நேரம் 365 நாள் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த நம்ம கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஒர்க்கிங் உமன். ஸோ அவங்களுக்கு நான் வீட்டில் இருக்கிற டைமு கொஞ்சம் கம்மியான டைம் தான். ஒரு ஒர்க்கிங் உமன் அப்படிங்கிறப்ப அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல, ஒரு வெளியில் போகிற இடத்துலலாம் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்களோட அந்த மைண்டுக்குள்ளே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை நம்ம கூட இருக்கும்போது வந்து அவங்க வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. என் ஒய்ஃப் அப்படி தான் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு உன் கூட இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது, அதனால தான் வந்து நான் வந்து எப்போவுமே உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நம்ம பசங்க வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அதுக்காக இதையும் விட்டுற முடியாது, அதுவும் விட்டுற முடியாதுங்கிறதுனால நானும் அப்பப்போ சண்டை போட்டு எப்படியாவது பசங்களை பார்க்க போயிடுவேன். ஆனால் கடைசியில் எப்படினாலும் எங்கே போனாலும் இங்கே தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மனைவிகிட்ட வந்து சரணடைஞ்சு ஒரு மன்னிப்பு கேட்டேன்னா மன்னிச்சிடுவாங்க. அடுத்த செகண்டே பேசிடுவாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு இடையில நிறைய சண்டைகள், அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறப்ப நிறைய சண்டைகள் வரும், வந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி. எனக்கே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. அதாவது என் ஒய்ஃபுக்கு வந்து நாளைக்கு பிறந்தநாள் டேட்டு தானானே எனக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு வேளை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு எனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் இல்லைன்னு சொல்லிடுவாளோன்னு வேறு அது வேறு ஒரு டவுட்டாக இருக்குது. பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கிட்டேயோ இல்லை ஒய்ஃபுக்கிட்டேயோ சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து என்னோடய வீடியோ மூலிமா ஒன்று சொல்லிக்கிறேன். என்றைக்கு எந்த சண்டை போட்டாலும் அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்க போகிறதில்ல, நம்மளும் அவங்கள விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறது அவங்க தான். லைஃப் டைமுக்கு ட்ராவலர்னால் வந்து உண்மையிலே அவங்க தான். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு வெளியில் ஆஃபீஸு எல்லாமே இருக்கும். ஆனால் பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரே உலகம் வந்து அவங்களோட ஹஸ்பண்டு தான். ஸோ அவங்க நம்மளை வந்து ஒரு டார்கெட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு விட்டுட்டு அவங்களோட இணைந்து பயணிக்க கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா வந்து குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி சண்டை வரும். நான் வந்து உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டிலலாம் ஒரு அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டு சாகாத அளவுக்கு சண்டை வரும். ஆனால் பாத்திரத்தெலாம் விட்டு எறிவா. என் பொண்டாட்டி இது வரைக்கும் ஒரு 3-4 தடவை மொபைல் ஃபோனை உடச்சிருக்கா. அதுக்கு பயந்தே வந்து இப்போ ஃபோனே வாங்குறது கிடையாது. எல்லா ஃபோனுமே வந்து சரி பண்ணி வச்சுட்டு டிஸ்பிளே மாற்றி வச்சு அவளும் உடஞ்ச ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கா, நானும் உடஞ்ச ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவளுக்கு வர கோபம் ரொம்ப அதிகமாக வரும். டக்குன்னு எதையாவது எடுத்து ஃபயர் பண்ணிடுவா. ஆனால் அடுத்த செகண்டே வந்து நார்மலாகி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு தடவை இப்படி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோனு அப்போ தான் அன்றைக்கி தான் நேற்று முந்தா நாள் வாங்கியிருந்தேன் ஃபோனு. பசங்க வந்து ஃபோன் வாங்கினதுக்காக ட்ரீட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக ஒரு கீரை போட்டேன். அதுக்காக என் மனைவி அடுத்த நாளே அந்த ஃபோனை விட்டு செவுத்தில் அடித்து அந்த ஃபோனே வளைஞ்சு போச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், ஃபோன் வாங்கினா இனிமேல் ட்ரீட் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே, நம்ம இந்த பேக்கரிக்கு தான் போகிறோம். இங்கே தான் வந்து நைட்டு ஓப்பனில் இருக்கும். இங்கே போயிட்டு கேக் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். கேக் பிளாக் ஃபாரஸ்ட்
அரை கிலோ தாங்க. அரை கிலோ தாங்க. ஒன்று பேர் எழுதி தரேன். சரியா? ஒரே ஒரு கேக் இருக்குது அரை கிலோவில், அதுதான் வாங்க போகிறோம். இந்த இதில் எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. ஒரு 2 பீஸ் லட்டு வாங்கிக்கலாமா? ஸோ இதைத்தான் வந்து எழுதியிருக்கேன். அதனால் அது சின்ன கேக்கு, பேர் எழுத முடியல, அதனால் இதை எழுதியிருக்கேன். அண்ணா இதை போட்டுருங்கண்ணா. போட்டுடலாமா? ஸோ பேக்கரிக்கு வந்தாச்சு. வந்துட்டு வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதாவது ஆல்ரெடி மேக் பண்ண ஒரு கேக் தான், பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒரு அரை கிலோ கேக்கு. அதில் வந்து ஃபுல் நேம் எழுத முடியல, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹச்பிடின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் நேம் வந்து தேவி, அதை எழுத சொல்லியிருக்கேன். போதும் 10 போதும். ஸோ வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு லட்டு வந்து நாளைக்கு காலையில் கொடுக்கறதுக்காக ஒரு 10 லட்டு. இதெல்லாம் அவங்க சொல்லலை. இப்போ நான் ஃபோன்பே யூஸ் பண்ணால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா என்னோடது அவங்களோட ஒரே இதில் லிங்க்கில் இருக்குது. ஸோ கேஷ் தான் கொடுக்க போகிறேன் நான். வாங்க, ஃபுல்லாக நிஜமாகவே அவங்களுக்கு தெரியாது, சர்ப்ரைஸ் தான் இது. எனக்கே தெரியாது சர்ப்ரைஸ், எனக்கே இது சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே, வாங்க. ஓகே, இன்றைக்கி பர்த்டே. யாருங்க வாங்கியாச்சு. என் பையனை முடிச்சிட்டான். மயிலன் பின்னாடி போய்க்கோ, அப்பா அங்கிட்டு சுற்றி வரேன். மயிலன் போகலாமா? அம்மாவுக்கு எப்படி ஹாப்பி பர்த்டே பாடுங்க? பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஏ லவ் யூ. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 10:41 ஆகுது. இன்னும் 1.25 மணி நேரம் இருக்குது. அதாவது 11, 12, இன்னும் கரெக்டாக 1.25 மணி நேரம் இருக்குது. இந்த 1.25 மணி நேரம் நான் வந்து என் பையன் கூட தான் வந்து. மயிலன் ஏதாவது சாப்பிட்றியா? சரி படுத்துக்கோ. தொப்பி கழட்டிக்கலாமா? கழுத்து நெருக்குதா? சரி, ஓகே, சரி படுத்துக்கோ. அப்பா உன்னைய வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ. படுத்துக்கோ. ஓகே, நம்ம இப்போ ஒரு 1.25 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன பண்ணுறது, இருக்கவே இருக்குது சமூக வலைதளம். போவோம். ஐயோ, ஆன்லைன் வந்தால் வேறு அவள் கண்டுபிடிச்சிருவாளே முடிச்சிருக்கான் அப்படின்னு. ஓகே, அதாவது ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் அரை கிலோ கேக் வாங்கினேன், ஒரு 10 லட்டு வாங்கினேன். இதுக்கு வந்து ஒரு கேண்டில் கொடுத்துருக்காங்க, நைஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு தொப்பி வாங்கினேன். இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக 540 ரூபா தான். இந்த 540 ரூபாவில் என் மனைவி சந்தோஷமாக இருப்பா அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப, அதாவது எவ்வளோ செலவு பண்ணாலும் சில கணவன் மனைவிகளுக்கு இடையே பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வரும். அதை வந்து நீங்கள் இதே மாதிரி என்னை மாதிரி ஒரு 540 ரூபாவில் பிரச்சனையை முடிச்சு விட்ருங்க. நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும். ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, என் ஒய்ஃபு பர்த்டேக்கு வந்து லீவாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஃபாரஸ்ட் டேயில் புக் பண்ணி அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அதாவது நாளைக்கு வந்து டியூட்டி போட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளால் எங்கேயும் புக் பண்ணி போக முடியாது. ஏன்னா அது ஒரு நாளைக்கு முன்னாடியே போகணும், புக் பண்ணணும், அது நிறைய ப்ராசஸ்ஸு. அப்படிங்கிறனால சரி என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு ஷூட்டுக்கு போயிட்டு வரும்போது அதையும் மறந்துட்டேன். பிறந்தநாளே சொல்ல போனால் மறந்துடுச்சு. அப்புறம் ஈவினிங் வேலைக்கு கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு யோசித்தேன், என்னடா நான் ஏதோ ஒரு ரிமைண்டரில் போட்டு வச்சுருந்தோமே என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஐயோ பிறந்தநாள் அப்படின்ட்டு. அப்புறம் என் ஒய்ஃபு சத்தியமாக 100% இது எதிர்பார்த்துருக்கே மாட்டா என்கிட்ட. நான் இவ்வளோ தூரம் அதாவது இன்றைக்கி காலையிலேருந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு வந்து டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். நீ தூங்கு, சாப்பிட்டு தூங்கு, சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி நான் தூங்குறேன் அப்படின்ட்டேன். அப்போவே குட் நைட் மெசேஜ் அனுப்பிட்டேன். நான் இனிமேல் வாட்ஸ்அப்லேயும் ஆன்லைன் போக மாட்டேன், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எதுலேயுமே வந்து ஆன்லைன் போனால் கண்டுபிடிச்சிடுவா, கண்டிப்பாக நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ எதுலேயுமே ஆன்லைன் போகிறது கிடையாது. இன்னொரு 1.25 மணி நேரத்துக்கு வந்து இப்படியே தான் வண்டியே தான் ஓட்டிகிட்டு இருக்க போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வந்து ஒய்ஃப் வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு அப்பப்போ காஃபி குடிக்க வருவாள். அதனால் அவள் கண்ணில் பற்றக்கூடாது. முக்கியமாக நம்ம 12 மணி வரைக்கும் அவங்க முழிச்சிருக்காங்களா என்னென்னு தெரியணும். ஏன்னா அவங்களுமே இன்றைக்கி பகல் பூரா வீட்டில் வேலை பார்த்து செம்ம டயர்டாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க பாவம் என்ன சொல்கிறதுனா, ஒரு ஒர்க்கிங் உமன் அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். வீட்லேயும் வேலை பார்க்கணும், அதே மாதிரி அங்கே வேலைக்கு போயும் வந்து வீட்டில் நான் வேலை பார்த்தேன்னா சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப அங்கேயும் வந்து அவங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? நான் முடிஞ்ச அளவு என் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அப்பப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறதுனால மட்டும் சண்டை வரும். அதை மட்டும் வந்து அடுத்த நாள் சமாளிப்பேனே தவிர அதுக்காக ஃப்ரெண்ட்ஸு கூட போகாமலாம் இருக்க மாட்டேன். 1 மணி நேரம் நான் எங்கத்த வண்டி ஓட்டி அப்படியே போனோம்னா நேராக காஷ்மீரே போயிடலாமே 1 மணி நேரத்தில். என்ன பண்ண போகிறேன்?
நைட் ரைடாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு அனிமல்ஸ் பார்த்தோம்னா டைம் வந்து போகிறதே தெரியாது. டக்குன்னு டார்ச் கீர்ச் அடித்து பார்த்துட்டு இருக்கலாம். அங்கே நிற்கிது இங்கே நிற்கிதுன்னு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சிட்டிக்குள்ளே வந்து நைட் ரைட் போயிட்டுருக்கேன். நிறைய பேர் முழிச்சிருக்காங்க இன்னும். மேக்ஸிமம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து நைட் ரைட் போயிருக்கோம். யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் போவோம். அனிமல்ஸ் இருக்கும், நம்ம இருப்போம். சிட்டிக்குள்ளே வந்து நைட் ரைட் போகிறது நல்லாதே இருக்குது. டைம் ஆக ஆக வந்து எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுதுங்க. ஏன்னா நம்ம அவங்க வந்து சுத்தமாகவே எதிர்பார்க்காத ஒருத்தவங்கள போய் நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு நமக்கே அதிகமாக இருக்குது. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எந்த மாதிரி இதை எடுத்துக்க போகிறாங்க என்னன்னு தெரில. ஆனால் அந்த சினிமா விளாட்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக அந்த அழுது புரள்ற அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. போடா லூஸு அப்படிம்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக வரும். அந்த சந்தோஷம் எனக்கு போதும். அதுக்காக தான் வந்து நான் இந்த இதே பண்ணுறேன். பொதுவாக 90s கிட்ஸ்க்கெலாம் வந்து ரொமான்டிக்லாம் வராது, ரொமான்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ண தெரியாது அப்படின்லாம் வந்து இல்லை. எங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி ஆசைலாம் இருக்கும். ஏன்னா நானும் ஒரு 90s கிட் தான். ஆனால் அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரியாது. இந்த 2K கிட்ஸ் மாதிரி R15 அது மாதிரிலாம் வந்து எங்களுக்கு வேகமாக ஓட்டி கொண்டு போய் கவுத்தலாம் முடியாது. ஆனால் நாங்கள் பொறுமையாக வந்து ஒரு நிதானமாக எதுனாலும் ஒரு பொண்ணை எங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண் கலக்காமல் பார்த்துக்குவோம். இதுதான் நாங்கள் 90s கிட்ஸு. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. 90s கிட்ஸான்னு மட்டும் கேளுங்க, மாப்பிள்ளைய டப்புன்னு கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, எங்கே போகிறதுனே தெரியலையே. டைமே போக மாட்டேங்குதுங்க எனக்கு இன்றைக்கி மட்டும். எப்போவுமே டைம் டக்கு டக்குன்னு போயிடும், டைமே போக மாட்டேங்குது. நானும் பழனி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன், பைத்தியம் முடிச்சிட மாட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ அதாவது நேரம் ஆக ஆக அந்த ஒரு படபடப்பு வந்துருச்சு. ஏதோ வந்து பெரிய ஒரு படம் நடித்து ரிலீஸ் ஆக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஆகுது. என்னென்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டாக ஒரு 19 நிமிஷம் இருக்குது. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஏன்னா நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். பக்கத்தில் போனால் எதுவும் அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. ஸோ இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம கிளம்பிடுவோம் இங்கேருந்து. போயிட்டு அவங்க ஸ்டேஷனுக்கு வெளியில் வண்டியை நிப்பாட்டிட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோனை எடுக்கலை, ஏன்னா எப்படியும் அவங்க நைட் டியூட்டின்னா வந்து அவங்க தனியாக அந்த ஸ்டேஷனில் இருக்கிறதுனால வந்து கதவெல்லாம் பூட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இல்லைன்னா கதவை தட்டி பார்ப்போம். கண்டிப்பாக பயந்துகிட்டே தான் திறப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சர்ப்ரைஸு வந்து யார் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். அவங்க என்ன ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். உங்க சிகப்பு கலரில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களோட ஸ்டேஷனு. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் வந்து போக போகிறோம். வெளியில் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா லைட்லாம் எரியுது. நம்ம வந்து வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில் பல்ப் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான். கொஞ்சம் விசிபிள் ஆகிற மாதிரி இடத்துல நிப்பாட்டிக்கலாம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அவங்க ஸ்டேஷனு. ஸோ வண்டி வந்து பார்க் பண்ணியிருக்காங்க, அதுதான் அவங்க ஸ்கூட்டி. ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன தூங்கிட்டே என்ன ஏதுன்னு கேட்போம். நார்மலாக மறந்துட்டேன் சாரி அப்படிம்போம். சரி வெளியில் வந்து பாரு அப்படின்னு சொல்லி, சரி வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்போம். சரி வெளியில் வா வந்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் போயிடுவோம். பக்கத்தில் போயிட்டு அப்படியே வண்டியை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ வந்துட்டோம். 2 மினிட்ஸ் மோர். ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக இன்னும் ஒரு 54 செகண்ட் இருக்குது. நான் வந்துட்டேன், அவங்க ஸ்டேஷன் மாதிரி தான் நின்றுட்டுருக்கேன். இதுதான் அவங்க ஸ்டேஷனு. அதை வந்து காமிக்கிறது சரியா என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் பண்ணி பேசுவோம் ஃபஸ்ட்டு.
ஹலோ, ஆ, என்னடா பண்ணுற? தூக்கமே வரலடா. ஏன்டா என்னாச்சு? தெரியலடா. பகல்லையும் தூங்கல, வந்தோடனே தூக்கம் வந்துச்சு பாத்துக்கோ. ஆ. இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்துச்சு. ஓஹோ, 12 மணிக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்க நீ. ம். ஆஹா. ம். என்ன 11:59 காலை? தூக்கம் வரல, சரி உன்னை பார்க்க வரலாமா என்ன ஏதுன்னு கேட்டேன். சரி யோசிச்சுட்டு இருந்தேன், சரி அப்படி எங்கேயாவது சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு. ஆஹா. ஆ. போலாமா? சாப்பிட போகலாமா? பசிக்குதா உனக்கு? பசிக்கல, எதுவும் தெரியல, தூக்கமே வரலடா. தூக்கமே இல்லையா? ஆ, ஓஹோ. தூங்கவே இல்லையா நீங்க? இல்லைடா, தூங்கிட்டேன் நான். சரி சாப்பிட வேற இல்லையா, பசிக்கிற மாதிரி இருந்துச்சு லைட்டாக. சரி பாய் கடைக்கு போகலாமா அப்படின்னு ஒரு யோசனை. சரி போனால் முட்டை தோசை ஏதாவது கிடைக்குமே அப்படின்னு. ஹாப்பி பர்த்டே! ஏய் 12 மணி ஆயிடுச்சு. லவ் யூவா? என்ன சொல்கிற புரியல. லவ் யூன்னு சொன்னேன். ஓஹோ, சரி வெளியில் வா பார்ப்போம். வெளியில் வா பார்ப்போம். என்னடா வெளியில இருக்க? வாடா வெளியில். வெளியில் வாடா. கதவை திறக்குது. ஏய் ஹாப்பி பர்த்டே! எப்படி இருக்கீங்க? இவங்க தான் பர்த்டே பேபி. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் என்னுடைய மனைவி. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. நம்ம சர்ப்ரைஸாக வந்து விசிட் பண்ணியிருக்கோம். என்ன மம்மி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிஜமாவே வந்திருக்கடா. வரமாட்டேன்னு நினச்சியாண்ணா? எல்லோரும் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க என்னோடய மனைவிக்கு. இதுக்காக நானும் என் பையனும் 2 மணி நேரமாக கார்லேயே வந்து பெருமாள் பிச்சை மாதிரி காராக மாறி சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். கதவை தரங்க, கதவை தரங்க. மறந்துட்டேன்னு தானே நினச்சேன் நீங்கள்? டேய் சத்தியமாக நீ நினச்சிருப்ப. நீ அவன் மறந்துட்டியா, விஷ் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிருக்காடி. 12 மணிக்கு கேக்கோட வந்திருக்கண்ணா. சரி கேக் வெட்டலாமா? எடுத்துகிட்டு வாங்க, தாருக்கு முன்னாடி வச்சு வெட்டுவோம். தம்பி தூக்கிட்டு வா. ஸோ நீங்கள் அந்த பர்த்டே கேக்கை பாருங்கள். இதுதான் அந்த பர்த்டே கேக்கு. ஹாப்பி பர்த்டே மை டியர் தேவி. இது வந்து மை, இது டியரு, இது தேவி அவங்க பேர். இதுதான் என்னுடைய சிம்பிள் பர்த்டே செலிப்ரேஷன். என் பையனையும் தூக்கிட்டு வராங்க. மயிலன் வா. இங்கே வா, அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாம் வா. சொச்சோ பிள்ளை தூங்கிடுச்சா, மறுபடியும் முழிச்சிருந்தாண்டா, மறுபடியும் தூங்கிட்டாண்டா. இங்கே பாரு, அம்மா வந்து கேக் வெட்ட போகிறாங்க. அம்மாவுக்கு பாட்டு பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. போட்டுக்கோ, தலையில் தொப்பி போட்டுக்கோங்க. இந்தாங்க வாங்க கேக் வெட்டுங்க. மயிலன் பாட்டு பாடுங்க. ஹாப்பி பர்த்டே. இருங்க பாட்டு பாடுங்க. மயிலன் பாட்டு பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி அம்மாவுக்கு முத்தம் கொடுத்துருங்க. முத்தம் கொடுத்துருங்க அம்மாவுக்கு. அம்மாவுக்கு முத்தம் கொடுங்க. அப்பாவுக்கு முத்தம் கொடுங்க. தேங்க்யூ. சரி பாட்டு பாடலாமா? சரி மம்மி ஊதுங்க. ஹாப்பி பர்த்டே டு மம்மி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் என்னோட மனைவிக்கு. பிறந்தநாள் மம்மி ஊதிட்டிங்களா? கை தட்டவே இல்லை. ஓகே, கேக்கை கட் பண்ணுறாங்க. டேடிக்கு வந்து டேடி தான் ஃபஸ்ட்டு ஊட்டணும். அப்படியா? கேக்கை ஃபன்னி வீடியோஸில் வர வச்சுறாங்க. அதாவது கேக்கை ஊதிட்டாங்க. இதுக்கு மேலே கையில் எடுத்துக்குவோம். கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டியா? 16 பெற்று பெருவாள் வாழணும். மயிலா நீ கேக் சாப்பிட்றியாடா? சாப்பிடுவானா அவன்? இந்தா ஹாப்பி பர்த்டே சொல்லு அம்மாவுக்கு. நமக்கு யாரும் ஊட்ட மாட்டாங்க, நம்மளே ஊட்டிக்கிட்டு அதை உண்டு. சுகர். நாங்கள் வந்து தூங்குவோம் தான் நீ நினச்சேன்.
நேரம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பியா? ஒரு பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்துக்களாக சொல்ல வேணாமா? எது வாய்ந்தில்லைனாலும் பரவாயில்ல, மறந்துட்டானே இப்படி அப்படின்னு நினச்சிருக்க நீ, அப்படி தானே? விஷ் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் 12 மணிக்கு விஷ் பண்ணுவேன்னு தெரில. ஆனால் 12 மணிக்கு கேக்கோட ஸ்டேஷன் வாசலில் வந்து நிற்கிறீங்க. ம் ஓகே, ஹாப்பியா மம்மி? ஹாப்பி. இனி தூக்கம் வருமா? இதில் வந்து லட்டு இருக்குது. இது உன் ஸ்டேஷனில் நாளைக்கு காலையில் கொடுத்துரும், சரியா? 10 லட்டு இருக்குது. இல்லை பக்கத்தில் இருக்கு. 10 லட்டு இருக்குது, கொடுத்துரு. இருக்கு. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி விலாகு. அதாவது இதை நான் பிளான் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணல. திடீர்னு எனக்கு தோணுச்சு, இன்றைக்கி வந்து என் மனைவிக்கு பிறந்த நாள். நானே மறந்துட்டு சொல்லப்போனால். அதுக்கப்புறம் பார்த்தா 17ஆம் தேதி அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அவளை சொல்லப்போனால் அவளே சர்ப்ரைஸாக தான் இருக்கா. என்னடா சர்ப்ரைஸ் தானே? அதாவது எப்போவுமே விஷ் பண்ணுவேன், ஆனால் 12 மணிக்கு விஷ் பண்ணுவேனானே அவள் டவுட்டில் இருந்திருக்கா. நான் ஏன்னா தூங்குறேன்னு சொல்லி அப்போயே குட் நைட் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா 12 மணிக்கு சரி ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டான் எப்பயும் போல் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் வெளியில் வர சொன்னவன் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஷாக்கு. என்னென்னா டைரெக்டாகவே டேடி வந்துட்டார். என்ன மம்மி? ஹாப்பியாக இருக்காங்க மம்மி, தெரியுது. அப்படியே ஒரு பீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஓகே சரி, ஓகே வேணாம், அது ஃபேமிலி பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸுக்கு முக்கியமாக லைக்லாம் போடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பாய் பாய் சொல்லுங்கள் வேலன், பாய் சொல்லுங்கள். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள். இன்னும் இவனையும் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ட்ராவலராக தான் ஆக்க போகிறேன். ஹாப்பி பர்த்டே பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு அங்கே பாடுனீங்க, அது இருக்கு வீடியோவில். இருக்கா? ஓகே பாய்.